வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியில் தொடர்ந்து சிக்கல், அதிர்ச்சியான திமுக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அரசியல் களம் என்பது வேறு ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து விசிகாவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உட்கட்சி மோதல்கள் தொடர்ந்து மோதி சின்னதாக இருந்த விரிசல் பெருசாகிவிட்டது. இதனை திருமாவளவனாலே பார்த்திங்கன்னா அதனை தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வெளியேறுவதும் மற்ற கட்சிக்கு போவதும் அப்படி இப்படின்னு ஒரு சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது. காரணம் என்னவென்றால் விசிகாவுக்கு அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்காததுனோ, மேலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேல்மட்ட இடத்திலும் கீழ்மட்ட இடத்திலும் அந்தளவுக்கு சீட்டு கொடுக்கல. மேல்மட்டனா அமைச்சர் பதவியில் இருக்கல பார்த்திங்கன்னா அதிக சீட்டுகளை கொடுக்க மாட்டாங்க. கீழ்மட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு மற்றும் பார்த்திங்கன்னா இப்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்றம்னா 6, அவ்வளோதான். இது உள்ளாட்சி தேர்தலில் அவங்களே சீட்டுகளை கொடுத்து சுயேட்சையாக திமுகவே நின்றுடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆதரவு விசிகாவுக்கு கிடைக்கல அப்படின்றதான் பார்த்திங்கன்னா விசிகாவினர்கள் பார்த்திங்கன்னா திருமாவளவனிடம் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த கருத்தையும் முன்வைக்கிறார்கள். மேலும் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பார்த்திங்கன்னா விசிகாவுக்கு இருக்குது. ஆனாலும் அதை அவங்க தக்க வைக்கணும்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சி சார்பான வேட்பாளர்களோ அவர்களுடைய ஆதரவாளர்களோ நின்றால்தான் அதுக்கான ஆதரவு என்பது அதிகரிக்கும். மேலும் திமுக கூட்டணி இருந்தால் என்ன ஆதரவு கிடச்சிருது, இருந்தும் பலன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க போதிய மரியாதையும் இல்லை, போதிய பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமோ கூட்டணி கட்சிக்கு அதை விசிகாவுக்கு தடமாட்டுறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா உட்கட்சி விவகாரமாக விசிகாவில் பார்த்திங்கன்னா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக மாறிட்டுருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னத்தை கண்ட இந்த கூட்டணியில் இருந்து அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது விசிகா கட்சி. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது அவங்க கூட்டணிக்கு போனாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆணவ கொள்ளையை தடுக்க முடியல, மற்றும் அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியல. அப்பொழுது இருக்கும் கூட்டணி இருந்து என்ன பயணம். ஆனால் பார்த்திங்கன்னா விசிகாவின் தலைவர் தொழில் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேடையில் சமூக வலைத்தளங்களும் சரி மற்ற பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடியும் என்னென்னவோ பேசுவார்கள். கூட்டணியை திசை திருப்ப, கூட்டணியை பலவீனமாக்க பேசுவார்கள். நம் கூட்டணியை விட்டு வெளியேறினால் ஒரு பையன் நம்மளை பார்த்திங்கன்னா சீண்ட மாட்டார்கள், அவர் அப்படி செய்து விட்டார் இப்படி செய்து விட்டார் அப்படின்னு தான் சொல்வார்கள். அப்படின்றதே பார்த்திங்கன்னா அவர் வேறு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் நகர்வை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார். ஸோ இது எந்த அளவிற்கு போய் செல்லும் தெரியல. ஆனால் இது திமுக கூட்டணிக்கு சிக்கலை பெரு அளவில் ஏற்படுத்த போகிறது என்று அரசியல் கருத்தாளர்களும் நோக்கர்களும் பார்த்திங்கன்னா சமூக ஒரு விவாதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் விவாதமாக மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.